இதில் ஒரு இந்த மேலே 2 கன்னி கொடுத்துருக்கேன் அகவலில். அந்த 2 கன்னிக்கு கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வடிவுடை மாணிக்க மாலையில் 36வது பாட்டில் என் அன்பின்மையால் யான் தேட அப்படின்னு கொடுத்துருக்காரு வள்ளலார். அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையா? அது கொஞ்சம் விளக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் அம்மா வந்தனம், அம்மா வந்தனம். தாங்கள் கேட்டபடி முதலில் அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் பற்றி பார்ப்போம். துன்பளி தாங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருட்பெரும் ஜோதின்ற. இங்கே இன்பம் துன்பம், இன்பம் துன்பம்ன்றது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வாழ்க்கையில் ஒரு அனுபவமாகுது. ஆனால் வாழ்க்கை என்பதே அனுபவம் தான். அனுபவம் என்றாலே அது வாழ்க்கை தான். இப்போ அந்த அனுபவம் 2 கூறாக இருக்கிறது. ஒன்று மைனஸில், ஒன்று ப்ளஸில். அதாவது ப்ளஸ்ன்னு பாசிட்டிவான்னு பார்த்தோம்னா இன்ப அனுபவம். அடுத்ததுக்கு எது திசையில் இருக்கிறது? துன்ப அனுபவம். ஏன் இறைவன் இன்பத்தை மட்டும் கொடுக்கலாம் இல்லையா? துன்பத்தை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம கேட்குறோம், ஏன் இறைவா எனக்கு துன்பத்தை கொடுக்குற, இவ்வளோ சோதனை கொடுக்குற, இவ்வளோ நோய் நொடியெல்லாம் கொடுத்துருக்க அப்படின்லாம் நம்ம கேட்குறோம். மனக்கவலையை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அப்போது இதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, நம்முடைய உண்மை, மனிதனுடைய உண்மை என்னன்னா, ஆன்மா தான் நம்முடைய இயற்கையான நித்தியமான அகவடிவம். ஆனால் நம்ம அதை அறியாமையினால், ஆணவ மலம் என்கின்ற பாசாந்தகரத்தினால, அது இயற்கையிலேயே நம்ம ஆணவ மலத்தால் நம்ம அறிய முடியாமல் இருக்கோம் நம்முடைய உண்மை இருப்பை பற்றி. இப்போ அதை தான் வள்ளல் பெருமான் சத்தவர் அப்படின்றார். நம்மளாம் நம்முடைய உண்மையை அறியாது இருக்கிறதுனால நம்மளாம் சத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறார். இறந்தவர், சத்தவர் அப்படின்லாம் காரணம் நாம் எதுவாக இருக்கிறோம், என்னவா இருக்கோம், அதுவாக இல்லாமல் இந்த உடம்பு தான் நான் சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் எல்லா துன்பம் நம்மளை அடையுது. இதுதான் அடிப்படையான காரணம். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த இறந்த நிலையிலிருந்து ஆன்மாவை எழுப்புறது தான் ஆண்டவருடைய திருநடன செயல். அந்த திருநடன செயல் ஒரு ஆன்மாவுக்கு எத்தனையோ கோடி கணக்கான பிறவிகளை எத்தனையோ கோடி காலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ புல் பூண்டு செடி கொடி மரம் முதல் ஓரறிவு தாவரம் முதல் இன்றைய மனித பிறப்பு வரை, இந்த மனித பிறப்பே கூட நூற்றுக்கணக்கான பிறவிகள்லாம் நாம் எடுத்து முடித்து ஒவ்வொரு பிறவிலையும் அணுவணுவான ஒரு முன்னேற்றம் கண்டு தான் இப்போ இந்த நிலைக்கு இறைவனை நம்ம நாடி வரோம். அப்போது அந்த நமக்கு அகவிழிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த ஆன்மாவை ஒரு ஜீவனாக வியாபிக்கிறார். அந்த ஒரு ஆன்மாவே ஜீவனாக தான் இந்த புற உலக இன்பத் துன்பங்கள் மூலம் அனுபவம் பெற்று அப்புறம்தான் உண்மையான சுகத்தை அது நாட ஆரம்பிக்குது. ஆக நாம் அனுபவிக்கிற அது இன்பமாகட்டும் சரி, துன்பமாகட்டும் சரி, அது உண்மையாகத்தான் தெரியும், அது பொய்யாக தெரியாது. யாரன்னா பொய்ன்னு சொல்லுவாங்களா? சரியான வயிற்று வலி, இப்போ மண்டை வலி அப்படின்னா அது எப்படி பொய்யாகும்? ஆனால் அது மாயை அப்படின்றாங்க ஞானிகள்லாம். ஒரு மாம்பழம் சாப்பிட்றோம், ஆனந்தமாக இருக்குது, இன்னும் எத்தனையோ விதமான இன்பங்கள், புலன் இன்பங்கள், கரண இன்பங்கள், ஜீவ இன்பங்கள், இதெல்லாம் எத்தனையோ வகையில் இருக்குது. அதெல்லாம் அந்தந்த நிலையில் அது உண்மை தான், உண்மை போல தோன்றும், ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா நாம் அனுபவிக்கிற எந்த ஒரு இன்பமோ, இப்போது சுவை மெயினானது, அறுசுவை, இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா வெளியிலேருந்து தான் அது உள்ளே போகுது.
நம்ம அனுபவிக்கிறவன் உள்ள இருக்கிறான். ஆனா அந்த சுகமா அனுபவிக்கக்கூடிய ஒன்று வந்து வெளியில அறிவற்ற ஒரு ஜடப்பொருள் தான். அறிவற்ற ஜடப்பொருள் எப்படி ஒரு அறிவான ஒரு ஆன்மாவுக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா முடியாது. ஆனா கொடுக்குதே, ஆனந்தமா தானே இருக்கே. அங்கதான் மாயையினுடைய காரியப்பாடு. இறைவனுடைய அருட்சக்தியே மாயா சக்தியா இருந்து காரியப்படுது. உதாரணம், இப்போ நம்ம கனவு காண்றோம். கனவுல வந்து ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறதுக்கு நம்ம துரத்திக்கிட்டே வர்றான். நாமளும் ஓடுறோம், அவனும் ஓடி வர்றான். கடைசியில் வந்து மாட்டிக்கிறோம். கத்தில் ஓன்னு குத்துறான். ஒரே குத்துறான். அந்த நேரத்தில் ஓன்னு அலறோம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க கத்திடுறீங்க கனவுலையே. தட்டி எழுப்புனா, என்ன நீ தூக்கத்தில் இப்படி கத்துறன்னா, அப்போ தான் நீங்கள் நாம் வந்து ஐயோ இது கனவாச்சேன்னு சொல்லிட்டு. ஆனால் கனவு காணும்போது நாம் பயந்து 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 ஓடணும். நமக்கு வந்து உடல்லாம் வந்து ஒரு வேர்த்து கொட்டுச்சு. அதெல்லாம் கனவுல பொய்யாகாது. கனவு காணும்போது அது உண்மை மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து அது வந்து பொய்யா தோணாது. விழிப்பு நிலைக்கு வந்த பிறகுதான் அடாடா நாம் கண்டது, பயந்தது, அவஸ்தைப்பட்டது, கவலைப்பட்டது எல்லாமே கனவு, அது மாயை கனவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஞானிகள் வந்து அகவிழிப்பு ஞானம் பெற்ற பிறகு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகியல் புறப்பொருள்களிலிருந்து பெறப்படுகின்ற இன்பம் வந்து உண்மை இன்பம் கிடையாது. அது மாயா சம்பந்தம் உடையது. அது மாயா காரியம், செயற்கை இன்பம்னு சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம ஒவ்வொரு பிறவி தோறும் வந்து ஆன்மாவில் அணுவணுவா உள்ளொளி வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறது அப்படின்றாரு நம்ம திண்டுக்கல் சுவாமி சர்வானந்தா. ஆனால் அது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு பிறவிலையுமே அந்த பிறவின் அந்தத்தில் அந்த வாழ்க்கை அனுபவத்தில் ஒரு அணுவளவு அந்த உள்ளொளி வளரும். அது நமக்கு தெரியாது. எப்படி பயிர் வளருதோ அதே மாதிரி ஒவ்வொரு பிறவிலும் அது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் வருது. நமக்கு தெரியாது. ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு. அப்போது அந்த அகவிழிப்பு அடையிற வரையில், அகவிழிப்பு பெற்றால்தான் அந்த இன்பம்ன்றது ஏற்கனவே உள்ளுக்குள்ளேயே தான் இருக்க. அந்த ஆன்மாவுக்குள்ள ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவரே வந்து அவருடைய இருப்பே இன்ப இருப்பு தான். அதனால ஆன்மாவை உணர்ந்த பிறகு இன்பம்ன்றது தனக்குள்ளே தான் இருக்கும். நம்முடைய இருப்பே இன்ப இருப்பாகவே மாறிடும். அதுதான் உண்மையான ஒரு இன்பம். அது அந்த இன்பம் உதிக்க ஆரம்பிச்சோன்னா அது ஒரு காலம் எத்தனை கோடி 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 ஊழி ஆனாலும் அது மறையாது. அப்போ அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போகிறதுக்காகத்தான் இறைவன் வந்து இந்த புறத்தில் இதெல்லாம் ஒரு உதாரணமாக நமக்கு ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு கொடுக்குறாரு. அதுதான் இன்பம் துன்பம். இந்த இன்பம் ஒவ்வொரு உயிருமே இன்பமாக இருக்கிறதுக்காக தான் விரும்புது. எந்த உயிரும் தனக்கு துன்பம் வேணும்னு சொல்லிட்டு விரும்பாது. துன்பத்தை வெறுக்கும், துன்பத்தை நீக்கி கொள்ள முயற்சி பண்ணும். மனிதன் அதை விட அதிகமாக முயற்சி பண்ணுறான். துன்பத்தை வந்தாலும் அதை விலக்கி கொண்டு இன்பம் காண முயற்சிக்கிறான். ஆனால் நம்ம முயற்சி செய்தாலும் இறைவன் ஆணைப்படி துன்பத்தையும் கொடுப்பார், இன்பத்தையும் கொடுப்பார். இந்த இன்பம் ஏன் அந்த புற இன்பம்னா, உள்ள இருக்கிற இன்பத்தை எப்படி இருக்குன்றதுக்கு புறநிலையை வச்சு தான் இறைவன் அதை உணர்த்த முடியும். நம்ம புறத்தில் அனுபவிக்கிற இன்பம்லாம் தோன்றி மறையும். அதெல்லாம் கனப்போது சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள், அவ்வளோதான். திருப்பி வந்து அது அனுபவம் ஆகாது. அப்போ அது வந்து அந்த அனுபவம் ஆன்மாவில் போய் நின்றுமே தவிர ஏற்கனவே நாம் அனுபவித்த இன்பம் வந்து திரும்ப அதை அனுபவத்துக்கு வராது. ஏன்னா அது ஒரு அனுபவ ஞாபகமாக இருந்து மேற்கொண்டு அந்த இன்பத்தை தூக்க வேண்டும் என்ற ஒரு அவாவாக தான் அது வந்து தூண்டிவிடுமே தவிர ஏற்கனவே அனுபவிச்சது இப்போ வந்து அது வந்து பிரயோஜனப்படாது. ஆக அந்த ஒரு நிலை தான் அந்த இன்பம். ஆக புறநிலையில் அந்த ஜீவன் வழியாக இன்பத்தை அனுபவிக்கும் போது அது உண்மை இன்பமாக தான் அது தெரியும்.
இந்த இன்பம் எதுக்காகனா அந்த சுகம், அந்த ஏன்னா இன்னொன்று, ஆன்மாவனுடைய இயல்பே வந்து சுகமா இருக்க வேண்டிதான் ஆண்டவர் வந்து இந்த பிறவியை கொடுக்குறார். ஆன்மாவனுடைய இயல்பே, அதனுடைய இயல்பே சுகஸ்வரூபம் தான். அதனால அது இயற்கையாகவே வந்து சுகத்தை தான், இன்பத்தை தான் அது விளையும். ஆனா அந்த நாம் அனுபவிக்கிற இன்பம் அந்த ஆன்ம விழிப்பு ஏற்பட்ட பிறகுதான் அதை அனுபவிக்க முடியும். அந்த இன்பம் அருளிலிருந்து வருவது, அது அருள் இன்பம். அது வரையில அந்த ஞானம் உண்டாகின்ற வரையில மருள் இன்பத்தை வந்து உண்மையாகவே கொடுத்து தான் ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்துறார். ஆக இந்த இன்பத்தை பலகால் துய்த்து துய்த்து துய்த்து, ஆனால் இந்த இன்பம் புலன் வழி, பொறிபுலன் வழி, கரண வழி வருகின்ற இன்பங்கள்லாம் நிலைக்காது போகுது. அது பல கோடி பிறவிகள் கழிச்ச பிறகுதான் ஒரு கடைசி கட்டத்தில் தான் இந்த இன்பத்தை பற்றி அந்த ஆய்வு செய்து அந்த அந்த ஜீவன். சரி, துன்பம் என்ன எதற்கு அவசியம் அப்படின்னா, துன்பம் நாம் அனுபவிச்சாதான் நமக்கு வந்து ஆன்மாவனுடைய இயற்கை குணம் கருணை, தயவு, அது வந்து காரிய விளக்கத்துக்கு வரும். ஒருத்தர் துன்பப்படுறாங்க, பசியாலேயோ கொலையாலேயோ இல்லை வறுமையாலேயோ இல்லை ஏதோ ஒரு வகையில் துன்பப்படுறாங்கன்னா அது வந்து எல்லோருக்கும் அந்த இரக்கம் வருதுன்னா இரக்கம் வர்றதில்லை. மற்ற விலங்கினங்களுக்கு வருதுன்னா வர்றதில்லை. அப்போது எப்போ வரும்னா, நாமே பலகால் பல பிறவிகளில் அந்த துன்பத்தை நாமே அனுபவிக்கும் பொழுது தான் ஒரு அப்போ வந்து அந்த துன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை சுவைக்கும் பொழுது தான் அந்த அனுபவம் வந்து அப்படியே நின்றுட்டு, அதே முன்னில இருக்கிற ஒரு ஜீவன் அது இது பண்ணும்போது ஐயோ நம்மள மாதிரி தானே அது துன்பப்படும்ன்றது நாம் ஏற்கனவே அனுபவிச்சதுனால நம்ம கண்ணால் பார்க்குறதும் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அப்போ தான் நம்ம வந்து இரக்கம், கருணை, அன்பு உதயமாகி அதனுடைய அந்த ஜீவனுடைய துன்பத்தை நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய முடியும். ஆக நாம் அனுபவிக்கிற துன்பம் என்ன ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னா கடைசியில் அது இரக்கமாக மாறிடும். அதுக்காக தான் நாம் வந்து துன்பத்தை அனுபவிக்கிறது. ஆக இந்த துன்பமும் நிலையற்றது. அப்போ வந்து இன்பம் துன்பம், துன்பம்ன்றது இரண்டு வகையில் வந்து வருது. இரண்டு வகையான ஒரு காரணத்துக்காக இறைவன் கொடுக்குறார். ஒன்று, இது நிலையற்ற வாழ்க்கை. ஒன்று, இங்கு அனுபவிக்கிற இந்திரிய சுகங்கள் எல்லாம் முடிவில் துன்பத்தை தான் தரும் அப்படின்னு நம்ம அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிறோம். இது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த துன்பத்தை நாமே பலகால் அனுபவித்து பார்க்கும்போது தான் நம்ம உலகத்தில் வாழ வரும்போது நம்ம சகோதர ஆன்மாக்கள் இடத்துல தயவு செலுத்துவதற்கு, அன்பு செலுத்துவதற்கு, கருணை பணி பெறுவதற்கு நாம் ஏற்கனவே பட்ட துன்பங்கள் தான் அந்த இரக்கமாக மாறிட்டு நிலை கொள்ளும். ஆக ரெண்டுமே வந்து அவசியம். அதனால்தான் துன்பளித்து ஆங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அற்பரும் ஜோதி என்றார். ஆக இன்ப துன்ப விளைவு வந்து வீணா ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதில்ல. இந்த புற இன்பங்கள் தான் நமக்கு வந்து அகை இன்பத்தை காட்டி கொடுக்கின்றன. இந்த புற இன்பங்கள் நிலைக்காம போது, இன்னொன்று முடிவிட துன்பத்தை தந்து விடுது. இதன் மூலம் நாம் வந்து இயற்கையான இன்பத்தை அனுபவிக்க நம்ம முயற்சிக்கிறோம். அது கடைசியில் தான் அந்த முயற்சிக்கு நம்ம வர்றோம். துன்பம் என்பது தயவு, ஆன்மாவனுடைய இயற்கை குணமாகிய தயவு வந்து ஒரு காரியப்படணும், விளக்கத்துக்கு வரணும்னா அதுக்கு வந்து இரக்கம், உருக்கம் வரணும். ஒரு ஜீவன் துன்பப்படும் போது அது ஏற்கனவே நாம் துன்பப்பட்டு இருந்தால் தான் எதிரில் நம்ம கண்ணால் பார்க்குற ஜீவன் இப்படி துன்பப்படும் அப்படின்றது நமக்கு அது அனுபவம் ஆகும். அதனால் இது ரெண்டுமே அவசியமாகுது. தயவு. அடுத்தது பார்ப்போமா?